அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் அண்ணாமலை 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட அமமுக அண்மையில் வெளியேறியது. கூட்டணியில் அதிமுக தேர்ந்த நிலையில் டிடிவி தினகரன் வெளியேறினார். இதற்கு பின்னணியில் அண்ணாமலை இருப்பதாக தகவல் பரவியது. அதனை மறுத்த அண்ணாமலை நண்பர் என்ற முறையில் தினகரனை சந்திப்பேன் என்று கூறியிருந்தார். அதன்படி சென்னை அடையாறில் உள்ள டிடிவி தினகரன் இல்லத்தில் அவரை அண்ணாமலை நேற்று சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் வரை நீடித்ததாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்த நிலையில் டிடிவி தினகரன் அண்ணாமலை சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மத்திய பிரதேசத்தில் நடன பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இளம்பெண் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணவரை பிரிந்து சென்ற பெண்ணை 7 பேர் கும்பல் தூக்கிச் சென்றதன் பகீர் பின்னணி என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நவராத்திரி விழாவையொட்டி கர்பா நடனத்திற்காக இளம்பெண்கள் பலர் ஒன்று கூடி உற்சாகமாக நடனமாடி கொண்டிருந்த போது அத்துமீறி நுழைந்த கும்பல் அவர்களை தலைதெறிக்க ஓடவிட்ட காட்சிதான் இது. இளம்பெண்ணை தரதரவென இழுத்துச் சென்ற கும்பலின் கையில் இருந்தது பொம்மை துப்பாக்கி என்பது தெரிந்ததும் ஓடி ஒளிந்தவர்கள் அவரை காப்பாற்ற போராடியுள்ளனர். நடந்தது என்ன? நாடு முழுவதும் நவராத்திரி விழா களை கட்டியுள்ளது. இதையொட்டி வடமாநிலங்களில் பெண்கள் ஒன்று கூடி குஜராத்தை பாரம்பரியமாக கொண்ட கர்பா நடனம் ஆடுவது வழக்கம். இதற்காக மத்திய பிரதேச மாநிலம் மன்சௌர் பகுதியில் உள்ள ஓர் அரங்கத்தில் பெண்கள் பலரும் வட்டமிட்டு கர்பா நடன பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பயிற்சிக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஒரு கும்பல் திபுதிபுவென உள்ளே புகுந்தது. அதில் ஒருவர் அங்கிருந்த இளம்பெண்ணை வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்துச் செல்ல முற்பட்டுள்ளார். அங்கிருந்தவர்கள் அடாவடி கும்பலை தடுத்து வந்தனர். இருந்தபோதும் 7 பேர் கொண்ட கும்பல் இளம்பெண்ணை தரதரவென இழுத்துச் சென்றது. தொடர்ந்து சாலையிலும் இழுத்துச் சென்றவர்கள் தயாராக நிறுத்தி வைத்திருந்த காரில் கடத்தி கொண்டு விரைந்தனர். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதும் சோதனை சாவடிகளுக்கு அலர்ட் மெசேஜ் பறந்தது. உடனே சுதாரித்துக் கொண்ட போலீசார் 2 மணி நேரத்திற்குள் இளம்பெண்ணை பாதுகாப்பாக மீட்டதுடன் கடத்தல் கும்பலையும் கூண்டோடு பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் கடத்தப்பட்ட இளம்பெண்ணின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் என்பது தெரிய வந்தது. திருமணமான சில நாட்களிலேயே கணவன் குடித்துவிட்டு வந்து மனைவியை அடித்து துன்புறுத்தியுள்ளார். இந்த சூழலில்தான் தனியாக வசித்து வந்தவரை கணவர் குடும்பத்தினர் வலுக்கட்டாயமாக கடத்தியது விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக கணவர் குடும்பத்தினர் 7 பேரையும் கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவரை பிரிந்து சென்ற இளம்பெண்ணை பொம்மை துப்பாக்கியை காட்டி குடும்பத்தினரே கடத்தி சென்றது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி மத்திய பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். சேலத்தில் இருசக்கர வாகனம் மீது அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் கணவன் மனைவி இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் மனைவி உயிரிழந்தார். சித்தனூரைச் சேர்ந்த முருகேசன், அவரது மனைவி கலைவாணி இருசக்கர வாகனத்தில் ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகே சென்றனர். அப்போது எதிரே அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் கணவன் மனைவி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் படுகாயமடைந்த இருவரையும் அங்கிருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கலைவாணி உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய சேலம் மண்டல ரயில்வே அலுவலக மேலாளர் சபரீஸ் மதுபோதையில் வாகனத்தை இயக்கியதாக கூறப்படும் நிலையில் அவரிடம் விசாரணை நடைபெற்றது.